என்னடா பிரிண்டரோட வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி, ஏசி மாதிரி பிரிண்டரும் ஒரு அத்தியாவசிய பொருள் ஆயிடுச்சு. எஸ், டிஜிட்டல் ஸ்டோரேஜ் இருக்கதா செய்து எல்லாமே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இருந்தாலுமே சில டாக்குமெண்ட்ஸ் நம்ம பேப்பரில் சேவ் பண்ணி பத்திரமா வைக்கிறது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் யோசிக்கலாம், பிரிண்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே எக்ஸ்பென்சிவானா? அது மட்டும் இல்லை, அதை விட பெரிய பிரச்சனை இங்க் சீக்கிரம் காலி ஆகிடும் அப்படின்னு யோசிக்கலாம். அதை சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இந்த புது பிரிண்டரை எப்சன் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் எப்சன் ஈகோடேங்க் L3250. பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரிண்டர் அப்படின்னா நம்ம கார்ட்ரிட்ஜஸ் யூஸ் பண்ணுவோம். இங்க் கார்ட்ரிட்ஜஸ் சீக்கிரம் காலி ஆகிடும். அதை சேஞ்ச் பண்ணுறதும் ரொம்பவே கஷ்டம். அதனால நம்மளுக்கு பிரிண்டிங் காஸ்ட்டும் அதிகமாகும். ஆனால் இங்கே எப்சன் ஒரு கேம் சேஞ்ச் பிரிண்டரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்சனுடைய இந்த ஈகோடேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதோட புதுசாக ஹீட் ஃப்ரீ பிரிண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு பவரும் மிச்சமாகும், பணமும் மிச்சமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்டிங் பண்ணி பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. பாக்ஸ் பேக்கேஜிங் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. மேலே எப்சன் ஈகோடேங்க் L3250 இது. அதோட நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். பாக்ஸில் பிரிண்டர் இருக்கு, பிளாக் பியூட்டி மாதிரி ரொம்பவே அழகாக. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு பவர் கார்ட், அதுக்கப்புறம் இங்க் பாட்டில்ஸ், 4 கலர்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு சர்வீஸ் பர்சன் எப்சன்லேருந்தே கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் அவங்கள வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சர்வீஸும் நல்லா இருந்தது. டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்டடி டேபிள்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். அதோட லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே ஈஸி. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் ஆஃப் பட்டன், ஜஸ்ட் நீங்கள் கார்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் உங்களுக்கு க்ரீன் கலரில் க்ளோ ஆகும். அதோட வைஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைல் டேட்டாவோடையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதோட நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு பேப்பர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இங்கே க்ளோ ஆகும். அதே மாதிரி இங்க் நீங்கள் ரீஃபில் பண்ணணும் அப்படின்னாலுமே இங்கே இண்டிகேட்டரில் உங்களுக்கு லைட் எரியும். ஸோ இதுதான் உங்களுக்கு டச் கண்ட்ரோல்ஸ். அதோட இன்புட் இங்கே மேலே இதில் தான் நீங்கள் பேப்பர் ஃபீட் பண்ணணும். அதே அவுட்புட் ரேட் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வரும். ஸோ மற்ற நார்மல் பிரிண்டர் மாதிரி தான். ஆனால் இந்த பிரிண்டர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க் பாட்டில்ஸ். ஆல்ரெடி நம்ம பாக்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, 4 கலர்ஸ் அவங்க கொடுத்துடுறாங்க. இந்த இங்க் பாட்டில்ஸ் ரொம்பவே ஈஸியா நீங்க ரீஃபில் பண்ண முடியும். ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் தழகில வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா இங்க் நீங்க ஃபில் பண்ணலாம். கார்ட்ரேஜ் சேஞ்ச் பண்ற அளவுக்கு கஷ்டமே கிடையாது. ஈஸியா ரீஃபில் பண்ண முடியும். அதோட காஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் இங்க் பாட்டில் 400 ரூபாய் தான். இதுல உங்களுக்கு 4000 இருந்து 5000 வரைக்கும் நீங்க பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 10 காசு ஆகும். நீங்க பிளாக் கலர் தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா. அதே நீங்க கலர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு பாட்டில் 600 ருபீஸ். ஸோ அந்த பிரைஸ் நம்ம கணக்கு பண்ணும்போது கூட உங்களுக்கு 30 இருந்து 35 பைசா ஆகும். உங்களுக்கு கலர் பிரிண்டிங் பண்றீங்க. அதே கனெக்டிவிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கம்பேட்டபிளா கொடுத்துருக்காங்க. வயர்ட் கனெக்டிவிட்டியும் இருக்கு, வயர்லெஸ் கனெக்டிவிட்டியும் இருக்கு. வயர்ட் அப்படின்னு சொல்லும் போது நீங்க லேப்டாப் இல்லைன்னா கம்ப்யூட்டர்ல டைரக்டா வயர் மூலியமா கனெக்ட் பண்ணியும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஆப் டவுன்லோட் பண்ணணும். எப்சனுடைய ஸ்மார்ட் பேனல் ஆப். இது உங்களுக்கு பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு iOSலயும் அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு வைஃபை வழியா இந்த டிவைஸை டிடெக்ட் பண்ணி நீங்க கனெக்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்க டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் ஸ்மார்ட் போனோட பிரிண்டரை கனெக்ட் பண்ணி பிரிண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இங்க நான் வைஃபை வழியா கனெக்ட் பண்ணிட்டு சும்மா ரேண்டமா ஒரு டாக்குமெண்ட் பிரிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஸோ இந்த இன்புட் ட்ரேல தான் பேப்பர் ஃபீட் பண்ணணும். கிட்டத்தட்ட 100 பேப்பர் வரைக்கும் நீங்க இங்க ஃபீட் பண்ணலாம் அட் அ டைம். அதே அவுட்புட் ட்ரே அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 பேப்பர் கிட்ட இங்க நீங்க ஸ்டோர் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் பாருங்க எவ்வளோ குவிக்கா பிரிண்ட் ஆயிடுச்சு. அதோட பிளாக் கலர், நல்ல டீப் பிளாக் கலர்ல குவாலிட்டியும் நல்லா இருக்கு. குவிக்கா ட்ரையும் ஆயிடுச்சு. அடுத்ததான் கலர் எப்படி பிரிண்ட் பண்ணுது அப்படின்னு அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த இமேஜ் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். வாவ், மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லா கலருமே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு, ஹைலைட்டாகவும் இருக்கு. ஸோ கலர் பிரிண்டிங்காக இருக்கட்டும் இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கட்டும் குவிக்காக இருக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு தெளிவாகவும் இருக்கு. குளோபல் அப்படின்னு சொல்லும்போது 100 மில்லியனுக்கு மேலே இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மட்டுமே ஆல்மோஸ்ட் 8 மில்லியனுக்கு மேலே சேல் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரிண்டர் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு இதுலையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதில் இந்த பிரிண்டர் 15,250 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ ஒன் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஆஃபீஸ் யூஸாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க, நிறைய டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதே சமயத்தில் குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கும், சர்வீஸும்
எப்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே பண்ணி தருவாங்க. ஸோ வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ எப்சனுடைய இந்த ஈகோ டேங்க் பிரிண்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.